வெல்கம் டு சுய சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சீசன் ஃப்ரூட் மேங்கோ வச்சு எப்படி மேங்கோ அல்வா பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மாம்பழ அல்வா செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் மாம்பழம், அதை நான் மிக்சியில் அடித்து பல்ப்பாக எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பழுத்து கனிஞ்ச மாம்பழமாக எடுத்துக்கோங்க. நாருள்ள மாம்பழம் எடுக்காதீங்க, அது அல்வாவுக்கு நல்லா இருக்காது. இது 1 கப் அளவு இருக்குது. அடுத்து தேவையான பொருட்கள்: 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 கப் சர்க்கரை, 10லேருந்து 15 முந்திரி பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் நெய், அப்புறம் கொஞ்சோண்டு டூட்டி ஃப்ரூட்டி. அது நம்ம டெக்கரேட்டுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம், அது இல்லைனாலும் பரவாயில்ல. அதுக்கு பதிலாக நீங்கள் கிஸ்மிஸ் பழம் கூட சேர்த்துக்கலாம். இப்போது கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதை நல்லா கலந்து ஒரு மிக்சராக ரெடி பண்ணிக்க போகிறோம். கார்ன்ஸ்டார்ச் ரெடி பண்ண போகிறோம். இது நம்ம ஊற்றையில் ஹல்வா கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் முந்திரி பருப்பையும் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பொன்னிற ஆற வரை வறுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மாம்பழக்கூழ், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாம்பழம் எல்லாம் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா குக் ஆகணும். கண்டினியூஸாக கிண்டி விட்டுட்டே இருங்க, அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றிடும். ஹல்வாவுக்கு எப்படி பேட்சஸாக நம்ம நெய் ஆட் பண்ணுவோம், அதே மாதிரி தான் இதுலேயும் ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் மிச்சம் இருக்குல்ல நெய், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. கண்டினியூஸாக கிண்டிகிட்டே இருங்க. ஓகே, கிண்டியாச்சு. இப்போ அந்த நெய்யெல்லாம் அதோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல கார்ன்ஸ்டார்ச், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய அல்வா நல்லா கெட்டி கொடுக்கும். உடனே கிண்டிடுங்க, அப்படி இல்லைன்னா கெட்டி பிடிச்சிரும். இந்த மிக்சரில் ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல 1/2 கப் சர்க்கரை, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே மாம்பழத்தில் கொஞ்சம் இனிப்பு இருக்கும், அதனால் இனிப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சர்க்கரையெல்லாம் அந்த மேங்கோ பல்ப்பில் கரையணும். இப்போ பார்த்திங்கன்னா கரைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கரையும் போதும் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கும். இந்த தண்ணியெல்லாம் மறுபடியும் வற்றணும். அது வரை கிண்டிகிட்டே இருங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒட்டாமல் வரணும். அதுக்கு கடைசியாக நம்ம வச்சுருக்கிற மீத நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் விட்டு நம்ம முந்திரி பருப்பு வறுத்தோம், அடுத்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து இப்போ கடைசியாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஓரங்கள்லாம் நெய்யெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பேனோட ஒட்டாமல் இந்த அல்வா தனியாக வந்துருச்சு. இது சரியான பதமாக இருக்கும். இன்னும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஓகே, நம்மளோட மேங்கோ அல்வா தயாராகிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல முந்திரி பருப்பு, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு ஆட் பண்ணியாச்சு. இதோடு நீங்கள் கிஸ்மிஸ் பழமும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நெய்யெல்லாம் பிரிஞ்சு மேங்கோ அல்வா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணியாச்சு. சுவையான மேங்கோ அல்வா சூப்பராக தயாராகிடுச்சு. இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.